Hey fam, இது வந்து என்னோட 5th month. So 5th monthக்காக ஒருத்தவங்க வந்து எனக்கு gift எடுத்து வந்திருக்காங்க. அதை தான் இப்போ நாங்கள் ரிவீல் பண்ண போறோம். அது என்ன giftன்னு பார்த்துடலாம். gift யார் கொடுக்க போறாங்க அப்படின்னா ப்ளீஸ் இவங்க தான் வந்து என்னோட பார்ட்னர். நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. இப்போ எல்லாமே எங்க ஃபங்க்ஷன் போனாலும் கூட அந்த தோஸ்த் மாதிரி சுத்துறாரு இவங்க தான். இப்போ தோஸ்த் மாதிரி சுத்துறாரு இவங்க தான். இப்போ இவங்க தான் எனக்கு கிஃப்ட் எடுத்து வந்திருக்காங்க. அது என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம். இவங்க தான் எனக்கு கிஃப்ட் எடுத்து வந்திருக்காங்க. அது என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த கிஃப்ட் வந்து எனக்கு முன்னாடியே வந்துருச்சு. நான் முன்னாடியே ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். இது பார்க்கும்போதே வந்து பயங்கர எமோஷனலா இருந்துச்சு இந்த கிஃப்ட். வாவ், இது ரொம்ப பிடிச்ச கிஃப்ட். இது நான் அந்த வீடியோ முடிஞ்சா அதில் ஆட் பண்றேன். வாவ், இத ஒவ்வொண்ணா ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கியூட்டான டால். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. அவள போடி. உங்க அம்மா இத ஓடி. போன் எடுத்து போ. பாய். நான் எதிர்பார்த்த உடனே அவளை கொடுத்திருக்கா. இட்ஸ் பாய். அழகா இருக்கு. என்ன இது? பேபி Dress. வாவ். கண்டிப்பா இத நான் போடுறேன். யூஸ் பண்ணி. பகனாத்தால சரி. நீ போடுறியா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது வசந்த் சொல்லவா இல்ல? இல்ல நீங்க சொல்லுங்க. எங்களை செஞ்சீங்கல. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, எதுக்கு இதெல்லாம்? நான் போடுறேன்னா நான் போடல, என்னோட பாப்பாக்கு போடுறேன். ஏதோ ஆட் ஒர்க் பண்ணிருக்காப்பா. அம்மா தான் பண்ணாங்க இத. VY couple, our channel. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பையனோட பார்க்கலையா? ரொம்ப நன்றி. My little chap எனக்கு இல்லையா? குட்டி கிளிப். Your happiness is on the way. Happy 5th month. Thank you. Pinadi. So excited to meet this little person who is half you and the half one I love. Wow, super the wedding song. Oh my god. என்ன என்ன? அதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா அந்த குட்டி பர்சனை பாக்குறது. ஹூஸ் பாதி நானா பாதி நான் லவ் பண்றவனா. ஏய் தண்ணி கீழ போட கூடாது சொன்னேன். சாட் ஜிபிடியா ஜெமினியான்னு தெரியலையே. குச்சமே இல்ல. இத ஆட் பண்ணுடா. ஏய் இயரிங். இது பொட்டு தானே? இது பொட்டு. எனக்கு எக்ஸ்ட்ரா நிறைய gift வந்திருக்கு. ஏய் செமையா இருக்கு. நீங்க பாருங்க, 2 கியூட் செயின். எனக்கு இந்த மாதிரி அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் இயரிங், ரவுண்ட் இயரிங் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி காதுல தான் போட்டுருக்கேன். ஆமா அதான் போட்டிருக்கேன். ஹேண்ட்பேக். இது என்ன? ஏய் கிளிப். இன்னொரு பிரேஸ்லெட். ஆண்டி ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தாங்க. இது இன்னொரு பிரேஸ்லெட்.
அடுத்து இது செம்ம weight இருக்கு. அது என்ன ஏய் கிருஷ்ணன் ராதை. இது வந்து குங்குமம். இது யார் வச்சிருப்பாங்க எனக்கு தெரியும். அண்ணி தான் வச்சிருக்காங்க. Thank you. சுகப்பிரசவம். ஓகே, கண்டிப்பா நான் இதை படிக்கிறேன். லாஸ்ட் ஒன் காவியா. ஏய் அக்கே. Thank you so much. வந்து என்னோட கிஃப்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்போ வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கும் அப்படின்றது ஒரு கட்டத்துல மறந்துடும். இந்த அம்மா வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பா. முதல் 3rd மந்த்துக்கு எனக்கு அந்த ஒரு போட்டோ மாதிரி கொடுத்தா. இப்போ நெக்ஸ்ட் 5th மந்த்துக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லா ஐடியா கிரியேட்டிவ் எல்லாமே இவளோட ஐடியாஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். வெயிட் இன்னும் வீடியோ முடியல. அடுத்து இன்னொரு கிஃப்ட் இன்னொரு ஆளுக்கு வந்திருக்கு. அவர் வேற யாரும் இல்லை, என் ஹஸ்பண்ட் தான். யார் என்ன கிஃப்ட் பண்ணாலும் இவரே போய் வாண்டடா எல்லாருக்கும் எனக்கு கிஃப்ட் கொடுங்கன்னு வாங்கிப்பாரு. அந்த மாதிரி கேட்டு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அந்த கிஃப்ட் என்னன்றதை ரிவீல் பண்ணலாம். கிஃப்ட் கேட்டதே நான் தான். ஏன்னா நம்மளுக்கு யாரும் கிஃப்ட் தர மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி வாண்டடா கேட்டுதான் எல்லாத்தையும் கிஃப்ட் வாங்குற மாதிரி இருக்கு. சரி, என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். வெக்கமா இல்ல முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன். மாமா வந்து நான் ஃபர்ஸ்ட் அத்தைக்கு தான் எல்லா கிஃப்ட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். அத்தை வந்து பிரெக்னெண்டா இருக்கனால அத்தைக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா மாமா வந்து அந்த பிரெக்னென்ட் ஆனதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு அழுது என்கிட்ட கெஞ்சி அந்த கிஃப்ட் வாங்கிட்டாரு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. Thank you so much. பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் எனக்கு எல்லாத்துலயும் கிஃப்ட் வந்துருச்சு. மானம் வெக்கம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? இல்ல செத்த பையில உங்களோட வந்த அன்னைக்கு மானமே போச்சு எனக்கு. என்ன கிஃப்ட்னு பார்ப்போம். ஓ மை காட், ரொம்ப சர்ப்ரைஸ்ட் கிஃப்டா இருக்கு. எடுங்க, அதுக்குள்ளேயும் சைடு பாக்குறீங்க. அதாவது கிரைம் பார்ட்னரு அவங்களுக்கு வரப்போற கிரைம் வேற லெவல் செமையா இருக்கு.